ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மீண்டும் பிரம்மாண்ட அறுவடை பார்ட் 2ங்க இந்த வீடியோ. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் லிங்க்கு கொடுக்குறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். சூப்பரான அறுவடைங்க. உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கிறேங்க. என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய மாடி தோட்டத்தையும் நீங்கள் இதே மாதிரி அறுவடை எடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் அவரையும் இப்போ வந்து ஸ்டாக்கு வந்துருச்சுங்க. வாட்ஸ்அப்பில் நான் வந்து போட்டுட்ருக்கேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பை பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த அவரையுமே நம்மக்கிட்ட வந்து இப்போ ஸ்டாக்கு இருக்குதுங்க. சூப்பரான அவரைங்க. நல்ல அதாவது இப்போ அவரையிலே நம்ம கலர் கலராக அவரை அறுவடை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அவரைக்காய் வந்துருச்சுங்க. நல்லா ஒரு பெரிய அறுவடைங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா அவரை நான் அறுவடை எடுத்துகிட்டே தாங்க இருக்கேன். நல்ல கொடி இருக்குது, சூப்பராக இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு அறுவடை வீடியோ வந்துட்டு இருக்குங்க. வீடியோக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோவை தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்கள். 4, 5 காய் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது ஒன்று ஊறுது, ஒன்று ஊறதில்லைங்க. அதனால் கொட்டை இருக்கிறத மட்டும் விட்டுட்டு இல்லாததெல்லாம் கட் பண்ணுறேங்க. இதில் கொட்டை ஊறவும் ஊறாதுங்க. ஏன்னா இது பிஞ்சாவே தெரியுதுங்க காய். கலர் பாருங்கள், என்னம்மா கலர். கலர் உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. புதுசாக வர்றவங்க வந்து மண்கலவை, கத்திரிக்காய் செடியினுடைய வளர்ப்பு வீடியோ இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. எல்லா எல்லாத்தினுடைய வீடியோ பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேங்க. யார் யாருக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ நீங்கள் அந்த வீடியோவை சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவுமே நான் போட்டுருக்குறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள். ஏன்னா இந்த டவுட்டு கிளியருக்கு தாங்க நான் அந்த மாதிரி வீடியோங்களை நான் போட்டிருக்கேன். மண்கலவை போட்டிருக்கேன், அப்புறம் நாற்று நடுறதை போட்டிருக்கேன், விதைக்கிறத போட்டிருக்கேன். அந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள். ஏன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க வீடியோ உங்களுக்கு. லிக்விட் தண்ணி பற்றியும் கேட்குறீங்க. லிக்விட் தண்ணிக்கும் உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டுக்கிறேங்க. மேலே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தலைப்பு வந்துருங்க. ரொம்ப உள்ள வரைக்கும் நீங்கள் அதாவது டச் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மளுடைய சேனலை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இது எல்லாமே நல்லா முத்திட்டு இருக்குங்க. ஒன்று மட்டும் பறிச்சுக்கலாம். மூக்குத்தி அவரை பாருங்க, எப்படி எல்லாம் பின்னிட்டு பாருங்க. இந்த மூக்குத்தி அவரை சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த கொடி எனக்கு பார்த்தா சிரிப்பு தாங்க வருது. சின்ன 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 காயை அவ்வளோ ஒரு அழகாக வச்சிருதுங்க. லட்சுமி சிஸ்டர் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. திராட்சை அறுவடையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு போட்டு நீங்கள் ஒரு வீடியோ எங்களுக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து வீடியோ கொடுக்குறேங்க. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் புண்ணாக்கை நான் எப்படி ஊற வச்சு நான் எப்படி அந்த திராட்சை கொடிக்கு நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. ஏன்னா நான் ஏற்கனவே என்னுடைய பழைய ப்ளேலிஸ்ட்டில் கூட உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேங்க. சரி, நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு புது வீடியோவே நான் கொடுத்துர்லான்ட்டு ஒரு வீடியோ நான் எடுக்கிறேங்க உங்களுக்கு வேண்டி. ஏன்னா பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கை யூஸ் பண்ணி மாடி தோட்டத்துக்கு நான் வந்து செடிங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டதுக்கு இணங்க இந்த திராட்சை கொடிக்கு எப்படி நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன்னா நான் மாடி தோட்டத்துக்கு தான் நான் தேங்காய் புண்ணாக்கு கொடுத்து நான் வீடியோ போட்டிருப்பேங்க. ஆனால் திராட்சை கொடிக்கு நான் வந்து பயன்படுத்தி நான் வீடியோ போடலைங்க. அதனால் நீங்கள் கேட்டதுக்கு இணங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு தேங்காய் புண்ணாக்கை ஊற வச்சு நான் வந்து திராட்சை கொடிக்கு ஊற்றி உங்களுக்கு இப்போ எப்படி நான் ஊற்றும்போது திராட்சை எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு கவர் பண்ணுறேங்க. ஊற்றின பின்னாடி திராட்சை கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் உங்களுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேங்க நான். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த வீடியோ வருங்க. ஏன்னா நீங்கள் வந்து கேட்ட விஷயம் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால தான் சரி அந்த வீடியோவை ஒன்று கவர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு நானுமே வந்தேங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து கேள்விப்படுறோங்க. ஆனால் வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும் பொழுது
நம்ம இது வந்து நாம்பளும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருங்க. அதனால நீங்க கேட்டதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. எனக்குமே அப்படிதாங்க தோணும். அதனால தான் சரி அத ஒரு வீடியோவாவே கவர் பண்ணி உங்களுக்கு குடுக்கலான்ட்டு, அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோனா ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லன்னா வியாழக்கிழமை அந்த மாரி வாக்குல உங்களுக்கு வந்து அந்த வீடியோவ நான் குடுக்க ட்ரை பண்றேங்க. மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை வர ட்ரை பண்றேங்க. இல்லன்னா வியாழக்கிழமை கண்டிப்பா வந்துருங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால என்னால வந்து வீடியோங்கள கொஞ்சம் கவர் பண்ண முடிய மாட்டேன்துங்க. அது அதுக்கு எனக்கு வந்து டைம் ஒதுக்க முடியலைங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பா நான் அடுத்த வாரத்தில உங்களுக்கு குடுத்துர்றேங்க. நீங்க கேட்ட விதத்துக்கு ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி பிரேமலதா ஸ்பெஷலா வந்து திராட்சை கொடிக்கு 2 கமெண்ட் குடுத்து சூப்பரா அசத்திட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அல்லி சுப்பிரமணிய சிஸ்டரா இருக்கட்டும், நிர்மலா தனசேகரா இருக்கட்டும், அப்புறம் அஜிதாவா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய பேர் வந்து சூப்பரா கமெண்ட் என்கரேஜ்மெண்ட் பண்றீங்க. அப்புறம் நீங்க வந்து நான் செடிய கலரும்போது பார்த்தீங்கன்னா, கைக்கு ப்ளவுஸ் போட்டு கலருங்க, கண்ணாடி சீல எதுனா குத்திற போது அப்படின்ற கமெண்ட்டும் வந்து கேரிங் கமெண்ட்டும் வருதுங்க. அதான் உண்மையிலேயே அந்த கமெண்ட்டெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நம்மளையும் கேர் பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது, எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதல், ரொம்ப ரொம்ப மன திருப்திங்க. அதுக்கு அதுக்கு வேண்டியே அந்த வீடியோவ நான் தொடர்ந்து குடுக்குறேங்க. அதாவது இதில என்ன எனக்கு ஒரு மன திருப்தி அப்படின்னா, 4 பேர் நம்மளுடைய வீடியோ பார்த்து மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களும் இருக்கீங்க. சஜெக்ஷன் கேட்குறவங்களும் இருக்கீங்க. அதனால எனக்கு அதில ஒரு திருப்திங்க. நம்மளால 4 பேர் மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத நினைக்கும் பொழுது, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. வீடியோ நல்லா இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பச்சை கொடியவரையும் பாருங்க, சூப்பரா காய்ஞ்சு பாருங்க. விதைக்கு அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாரி செடியிலேயே நல்லா காய வச்சு தாங்க, விதைக்கு வந்து நான் திரட்சியான விதை தாங்க நான் எடுத்து வைக்கிறேன். சூப்பரான முளைப்பு திறன் இருக்குங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, பருவடைக்கு வர ஆரம்பிச்சுருச்சுங்க. எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒளிஞ்சிக்குதுங்க காய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது விதைக்கே ரெடி ஆயிக்குதுங்க. பாருங்க, விதைக்கு அப்படியே ரெடி ஆயிட்டுருக்குது பாருங்க. நம்ம காய பறிக்க வந்தோம்னா, விதைய தாங்க பறிக்கிறதாக்கு. பாருங்க, விட்டோம்னா பெருசாயிடுங்க இது. தேடி தேடி தாங்க இத கண்டுபிடிக்கிறதாக்கு. ஏன்னா உள்ள உள்ள மறைஞ்சுக்குது பாருங்க. இதுவும் பாருங்க விதைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ பெருசாயிடுச்சு பாருங்க. சரி அப்புறமேட்டு வந்து பறிச்சுக்கலாம். இத கண்டுபிடிச்சு பறிக்கிறது தான் பெரிய டாஸ்க். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது நல்லா இருக்குங்க. கல்லக்கொட்ட தூள் மட்டும் கொஞ்சமா போட்டு நம்ம பெரட்டிட்டோம்னா சூப்பரா இருக்குதுங்க. பாருங்க விதைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்படியே தாங்க இந்த காய் ஆயிரும். பாருங்க பீங்க பிஞ்சு பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. பாருங்க. சரி வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெய் மிளகாய் பறிக்கலாம். நெய் மிளகாய் சூப்பரா இருக்குதுங்க. அந்த செடில தான் நெறைய இருக்கு. வாங்க அந்த செடிக்கு போலாம். இப்ப இந்த செடியுமே நெறைய பழம் குடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது சுமாரா இருக்குதுங்க இதுல நெறைய. பழம் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. காரம் நல்ல காரங்க இது. சாதா மொளகா மாரி இத யூஸ் பண்ணவும் முடியாதுங்க. தொடவும் முடியாதுங்க. அந்த அளவுக்கு காரங்க. ம். காஞ்சே போயிருச்சு. இருங்க வச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். வச்சுட்டு வரேன் இருங்க. கொஞ்சம் பழக்கட்டும்.
வாங்க இளஞ்செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டையில் ஃபஸ்ட்டு அறுவடைங்க. ரெட் வெண்டை சூப்பராக இருக்குது பாருங்க. சாப்பிட்டுக்கலாங்க இப்பே. வாங்க அறுவடை பார்க்கலாம். சூப்பரான 5 வகையான அவரைக்காய்ங்க. 1, 2, 3, 4, 5ங்க. 5 வகையான அவரைக்காய் அறுவடை பண்ணிட்டுங்க. பச்சை அவரை, டபுள் கலர் அவரை, பர்பிள் அவரை, மூக்குத்தி அவரை, சிறகு அவரை. உண்மையிலே இந்த காயை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா இருக்குது பாருங்க. ஒரு தட்டு நிறைய காய்ங்க. நல்லா இது பெரிய தட்டுங்க. நல்லா தட்டு நிறைய காய்ங்க. காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வருங்க. கத்திரிக்காய் அறுவடை பாருங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தட்டு நிறைய இருக்குதுங்க. பாருங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தட்டுங்க. நல்லா வெயிட் இருக்குதுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே வருங்க. ஒரு பேஷன் ஃப்ரூட் இருக்குதுங்க. நெய் மிளகாய் பாருங்க. ஒரு 1/2 கிலோ நெய் மிளகாய் இன்னைக்கு இருக்குதுங்க. 2 புடலங்காய், ஒரு ரெட் வெண்டை, தக்காளி இருக்குதுங்க. சூப்பரான அறுவடைங்க இன்னைக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெஸ்ட்டான அறுவடை அப்படின்னு சொல்லலாங்க. சூப்பரான அறுவடைங்க. ஒரு லிக்விட் தண்ணி குடுத்து ஆட்டியாருக்கு குடுத்தோம்னா, நம்மளுக்கு இந்த அளவுக்கு அறுவடை எடுக்க முடியும் அப்படின்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இது விளையிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. அடுத்தடுத்த அறுவடை வீடியோ உங்களுக்கு வருங்க. மண்டேக்கு ஒரு அறுவடை வீடியோ போடுறேங்க. புதன்கிழமை, சனிக்கிழமை 3 நாளைக்கு போடலான்ட்டு இருக்கிறேங்க. அடுத்த வீடியோ மண்டே வருதுங்க பாருங்க. பாய்.